தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி, மாநில அரசியலாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் மற்றும் அரசியல் பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில் தற்போதைய தேசிய அரசியலில் பாஜக ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்தை இழுத்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த பர்டிகுலரான அந்த பிரச்சனையில் மற்ற அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் பேசி வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலில் நம்ம நேர்கள் பலரும் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தற்போதைக்கு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். பட் இந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே கர்வான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கடந்த வாரம் முழுவதுமே வந்து பார்லிமெண்ட் வந்து முடங்கிடுச்சு. ஸோ தற்போதைக்கு பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போவும் சில முடக்கங்கள் போயிட்டு இருக்கு. அந்த பார்லிமெண்ட், அதாவது அந்த போராட்டத்தில் எப்படி காவல்துறை வந்து விதியை மீறி சட்டத்தை பயன்படுத்தினாங்க, மாணவர்கள் மீது எப்படி அந்த அளவுக்கு அடக்குமுறையை ஏவனாங்க, அந்த உத்தரவு பிறப்பிச்சது யாரு, அமித்ஷாவா, அப்போ அவர் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஒரு பக்கம் எழுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பாஜக அவங்க திட்டமிட்ட இந்த பார்லிமெண்ட் செஷனை எதுக்காக கூட்டணும்னு அவங்க திட்டமிட்டாங்களோ அந்த விஷயத்தையும் சைட் பை சைடாக அவங்க நகர்த்திட்டே இருக்காங்க. அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான சட்டத்தை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, இந்தியாவில் வந்து முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. அதாவது தேசிய கீதம், ஜனகண பாடலாக இருக்கட்டும், அதே போல் நம்ம அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடி, இந்த 3ஐயும் வந்து யாராவது அவமதிச்சாங்க அப்படின்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம், 3 ஆண்டுகள் சிறைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சட்டத்தை ஏற்கனவே வச்சுருக்காங்க. இப்போ அதில் திருத்தத்தை செஞ்சு புதிதாக அதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து இயற்றப்பட்ட வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். வந்தே மாதரம் பாடலில் என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதில் பிரச்சனைனா, வந்தே மாதரம் பாடல்னு சொல்லி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட பாடலாக இருக்கிற அந்த முதல் 4 வரி இருக்குல்ல, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள்ல தான் நிறைய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் அந்த பாடல் எங்கேருந்து இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து இயற்றப்பட்ட பாடல். கிட்டத்தட்ட 1882 வாக்கில் அது இயற்றப்பட்ட முக்கியமான பாடல். அந்த பாடலை இயற்றது யார் அப்படின்னா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான் அந்த பாடலை இயற்றாரு. ஆனந்த மடம் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு, ஒரு புனைக்கதை தான். அந்த நாவலில் இடம்பெற்றக்கூடிய பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடல் வந்து அன்றைக்கே வந்து அது வந்து ஒரு முக்கியமான அதுக்கான தேசிய மரியாதை கொடுக்கலாமான்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய டிபேட் நடந்துச்சு. டிபேட் நடந்ததில் என்ன பண்ணாங்கன்னா, முதல் இருக்கிற அந்த 4 வரியை மட்டும் எடுத்துக்கலாம், அதன் பிறகு இருக்கிற வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பும் வகையில் இருக்குது, சில மத நம்பிக்கை போதிக்கிற வகையில் இருக்குது. ஸோ அதனால் அதை ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான அரசியல் நிர்ணய சபை வந்து இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை வரையறுத்து அதை சட்டமாக ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அது முழு பாடலை பாடணும். அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த பாடலை நீங்கள் பாட மாட்டேன்னு நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, கட்டாயம் பாடி ஆகணும். அப்படி நீங்கள் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாடலில் இருக்கிற சர்ச்சை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த பாடல் வந்து முழுக்க சான்ஸ்கிரிட்னு நினைக்கிறேன், சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டிருக்கு அந்த பாடல். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, 10 கை கொண்ட காளியே அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் வந்து தாமரையில் வீற்றிருக்கும் துர்க்கையே அப்படிங்கிற மாதிரியான நிறைய, அதாவது லட்சுமி, துர்க்கை, காளி அப்படின்ற மாதிரி இந்து மதத்தினுடைய கடவுள்களை, குறிப்பாக அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து போற்றி புகழ்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இந்த பாடல்கள் இப்போ யாருக்கு சிக்கல், யாரை டார்கெட் பண்ணி இப்போ கொண்டு வராங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இது யாரை டார்கெட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிகளை டார்கெட் பண்ணி தான் பாடலை கொண்டு வராங்க. ஆனால் முழு பாடல்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, 1882 எழுதப்பட்ட அந்த பாடல் அப்படிங்கிறது அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்தும் அந்த பாடல் விஷயம் அமைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு முகலாயர்கள் ஆட்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இஸ்லாமிய மன்னர்களுக்கும் எதிராகவும் அந்த பாடலுடைய வரிகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்துமா அப்படின்ற நம்ம ஒரு மீள்பார்வை அதில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த சிக்கல்லாம் அதில் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கட்டாயப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை செய்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை ஏற்கனவே டிக்ளேர் பண்ணார். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையிலும் சரி, மக்களவையிலும் சரி, இதை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் எதிர்த்தது யார் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப அழகாக வந்து இந்த விஷயத்தில் திமுக, அதாவது திமுக வந்து இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜக கூட ஒரு சாஃப்ட் டவுனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்பட்ட ஒரு தியரி. ஸோ வந்து நேற்றைய தினம் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, திமுக அந்த நிலைப்பாடு எடுக்கல, நாங்கள் இன்னும் பழைய நிலைப்பாடில் உறுதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேற்றைய தினம் திமுக எம்பி கனிமொழி வந்து ரொம்ப காரணசாரமாக இந்த பாடலை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. இது எப்படி இருந்தது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், இது வந்து ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற சட்டத்துக்கு விதியை மீறி இருக்கு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பாடல் ஃபஸ்ட்டு இது வந்து அதை ஏற்கனவே இது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மையமாக
கொண்டு ஏற்றப்பட்டதாக இருக்குது. அதே போல் வந்து இதனுடைய முழு வரியிலும் பாடவே முடியாது. கான்ஸ்டியூஷன் வந்து தெளிவாக வரையறுக்க வச்சிருக்காங்க. இந்த பாடல் இப்படி தான் பாடணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வரையறுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டாவது, உங்களை பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கையை பார்த்து உங்களை யாராவது கேள்வி எழுப்புனா நீங்கள் உடனே அவங்கள வந்து தேச விரோதின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே தேச விரோதி யாருன்னா இந்த அரசு தான். எது பிரதமர் மோடி தலைமையான பாஜக அரசு தான் தேச விரோதமானது அப்படிங்கிறத பார்லிமெண்ட்லேயே கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். ரொம்ப கர்வத்தில் நீங்கள் ஆடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்தை ரொம்ப அப்போஸ் பண்ணி பேசியிருக்காங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். இதில் கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. என்னன்னா, இப்படிலாம் நீங்கள் கட்டாயப்படுத்தி தேசப்பற்றை வந்து, அதாவது இந்த மாதிரியான பாடலை கட்டாயமாக பாடணும்னு சொல்லி தேசப்பற்றை வந்து நீங்கள் வலியுறுத்த முடியாது அப்படின்ற கருத்தை சொல்லும்போது அவங்க அப்படி ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. உண்மையிலே இது வந்து பாஜக தேசப்பற்றை கொண்டு வரணும் அப்படிங்கிறது முழு நோக்கம். அவங்களோட நோக்கம் அது கிடையாது. அவங்க நோக்கம் இதுவே கிடையாது. அவங்க நோக்கம் என்னங்கிறத நம்ம ரெண்டாவது பேசுவோம். முழுக்க ஏன் இது ஃபஸ்ட்டு தேசப்பற்று இல்லை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஒரு தேசமான்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா பல தேசங்கள், பல மொழி பேசக்கூடிய தேசங்கள்லாம் இருக்குது. பல மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் வாழக்கூடிய நாடாக தான் இந்த இந்தியா இருக்குது. ஸோ அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னும் போது மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் இந்தியா. பல தேச கூட்டமைப்புலாம் சேர்ந்து தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. நம்ம இதே வந்து ஒரு தேசம் சொல்லி சொல்கிறதுங்கிறது சரியான டேர்ம்ஸில் வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே, அவங்க தேசப்பற்றுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது அப்படிங்கிறது நம்ம மறுத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதன் பிறகு வந்து திமுகவுடைய எம்பி ஆர் ராசா பேசுகிறாரு. அவர் என்ன குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா வந்து, இந்த பாடல் இப்படி தான் பாடணும் அப்படிங்கிறத வந்து அரசியல் சாசன சபை வந்து ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எழுப்புறாங்க. இந்த பர்டிகுலரான விஷயத்தில் பாஜக என்ன விஷயத்தை இங்கே நடைமுறைப்படுத்த விரும்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது அரசியல் சாசன நிர்ணய சபை, அதாவது அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு அரசியல் சாசன நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதில் இந்த மாதிரியான பர்டிகுலர் பிரச்சனை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது தெளிவு வரையறுக்கப்பட்டுச்சு. அன்றைக்கி வரையறுத்து நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி ஏற்றுக்கும் போது அதை அப்படி தான் பின்பற்றணும் தவிர இதை நீங்கள் முழுமையாக பாடணுன்ற கட்டாயத்தை செய்ய முடியாது. ஸோ வந்து இதை திருத்திட்டு மறுபடியும் பழையபடியே என்ன இருந்துச்சோ அதை தான் நீங்கள் அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு திருத்தத்தை அவர் முன்மொழிகிறாரு. பட் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, இந்த நாடு பிளவுபட்டதுக்கான காரணம் ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஐக்கானாக இருக்கக்கூடிய, அவங்களுடைய ஒரு முக்கியமான ஐக்கானாக இருக்கக்கூடிய சவர்கர் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் தான் இந்தியாவோட பிளவுக்கும் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு தன்னோட கருத்தை சொன்னார். உடனே அவங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சவர்கரை தொட்டுட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பித்து பேசினாங்க. ஸோ என்னன்னா, ஓவராலாக பார்க்கும்போது என்னன்னா, இதில் எதிர்ப்பு தெரிவித்த 2 முக்கியமான எம்பிகள் வந்து திமுக சேர்ந்த எம்பிகள் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சில பிரச்சனைகள் இருக்குது. ராமர் கோயில் பிரச்சனை, அப்புறம் அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாணவர்கள் போராடினாங்க பார்த்தீங்களா, அவங்க மீது நடத்தப்பட்ட அந்த தடியடி விஷயம், அதுக்கு பொறுப்பேற்க சொல்லி அந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அவை முடக்கப்பட்டது, அப்புறம் அவையில் அமளி, அப்புறம் அவை ஒத்திக்கப்பட்டு அப்புறம் அவையிலேருந்து வெளியேறது அப்படி நடந்துருச்சு. ஸோ இதை கொண்டு வந்து ஒரு அவசரமான சொல்ல தான் இதை கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்க அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சருடைய இணையமைச்சர் இருக்கக்கூடிய நித்யானந்த ராய் தான் அதை கொண்டு வராரு. கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் தான் கொண்டு வராரு. டிஎம்கேலேருந்து 2 பேர் வந்து ரொம்ப அழகாக அதை எதிர்த்து தங்களோட கருத்தில் முன் வச்சாங்க. பட் இவங்க சொன்ன அந்த கருத்தில் எதையுமே அங்கே ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க வருத்தமான விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு கவுண்டர் கொடுத்து சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர், உள்துறை அமைச்சரோட இணையமைச்சர் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்திலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த விஷயத்தில் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செஞ்சுட்டாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து அந்த பாடல் வரிகளில் சில காம்ப்ரமைசன் செஞ்சு தான் வந்து பர்டிகுலர் விஷயத்தை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ வந்து அது தப்பான நடவடிக்கை ஆகிப்போச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமாக இந்த பாட்டை வந்து நாங்கள் கொண்டு வரோம். இது வந்து நம்மளோட பண்பாடு அடையாளம்னு சொல்லிட்டு வழக்கமாக வந்து ஒரு அறிவியலுக்கு ஒவ்வாத, நடைமுறைக்கு ஒவ்வாத சில விஷயத்தெல்லாம் சொல்லி அதை நியாயப்படுத்துனாங்க. சரி, ஓகே. இப்போ இதில் விஷயம் என்னென்னா, இதை வந்து நாடாளுமன்றத்தினுடைய 2 அவையும் நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக போகும்போது விரைவிலே வந்து சட்டமாக போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சட்ட நடைமுறைக்கு வந்தால் பெரிய பிரச்சனை காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் நம்ம சப்ஜெக்ட் வருவோம். திடீர்னு எதுக்காக வந்து இவங்க இந்த வந்தே மாதர் பாடலை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இதோட நோக்கம் என்னன்னா, முழுக்க இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி தான் இவங்க அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த சிக்கல் என்ன அப்படிங்கிறத கூட திமுக எம்பி கனிமொழி வந்து நாடாளுமன்றத்திலே தன்னோட கருத்தை வலியுறுத்துறாங்க. என்னன்னா, பல மொழி பேசக்கூடிய மக்கள் பல்வேறு அவங்களுடைய அந்த மாநிலத்துக்கான சில மாநில உணர்வோட சில மாநில பாடல்கள், தாய்மொழியில் சில பாடல்களை ஏற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாடலை இது வந்து வீழ்த்துது, அந்த பாடலுடைய இடத்தை இது கைப்பற்றுது அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். அப்புறம் நிகழ்ச்சி முடியும் போது வந்து நம்ம வந்து ஜனகணமன பாடி, அதாவது தேசிய கீதத்தை பாடி முடிப்போம். அதுதான் நம்மளோட வழக்கமாக இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தை கொண்டு வந்து வைக்கும்போது அப்படின்னா, இப்போ 2 பாடல் பாட வேண்டிய நெருக்கடிக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏற்கனவே இப்போ பாஜக ஒரு நடைமுறை மாற்றிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாட்டுப்பண் தேசிய கீதத்தை தான் ஃபஸ்ட்டு பாடணும். அதன் பிறகு இப்போ இந்த தேசிய பாடலான இந்த வந்தே மாதரம் பாடலை கொண்டு வர போகிறாங்க. 3வது இடத்து தான் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில் ஏற்றப்பட்ட பாடலை 3வது இடத்துக்கு கொண்டு வராங்க. இது பெரிய சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சீரியஸான பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த பர்டிகுலர் விஷயங்கிறது இஸ்லாமியை டார்கெட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் தமிழ்நாடு போன்ற இந்த மாநில பிரைடு பேசுகிற தாய்மொழியினுடைய, அதாவது தமிழ்நாட்டுடைய
மொழிக்கான தமிழ்நாட்டு மண்ணுக்காக அதோட உரிமைக்காக பேசக்கூடிய அந்த மாநிலத்துக்கும் இது ஒரு பெரிய சிக்கலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை வலியுறுத்தி கனிமொழி தன்னோட கருத்தை சொன்னாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தில், அதாவது தமிழ் தாய் வாழ்த்தா தேசிய கீதமா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து அவர் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். அதாவது அவருக்கு வந்து தேசிய கீதத்தை தான் முன்னுரிமை கொடுக்கணும், தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்தா உடனடியாக அவையிலேருந்து வெளியேறது, அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில ஆட்டிடியூட் அவர் காமிச்சார். அது ஒரு சீரியஸான இடத்துக்கு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் தான். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய பாடல் அப்படிங்கிறது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறது உண்மையாக சட்டமாக ஆல்ரெடி மாறிடுச்சு. அந்த ஒரு சிக்கலை நம்ம எதிர்கொள்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்து இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ பாஜக எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி வந்து இஸ்லாமில் டார்கெட் பண்ணணும். இந்த இஸ்லாமில் டார்கெட் விஷயம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, நாட்டு வந்து இப்போ வந்து வளர்ச்சி நோக்கி திங்க் பண்ணுறாங்க. அதாவது பிரதமர் மோடியை சேலஞ்ச் பண்ணுறாங்க. பிரதமர் மோடிலாம் அவர் அவ்வளோ பெரிய புனிதர்லாம் கிடையாது. அவரோட ஆட்சியில் வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, கல்வி பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு அவரை எதிர்த்து பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் வெற்றி பெறவும் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னடா நம்ம வந்து ஒரு வெறுப்பு கல்ச்சரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோமே, அந்த சிஸ்டம் எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சோ, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்ற பெரிய அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப அவங்க அந்த பழைய விஷயத்தை தூசி தட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து இது எப்படி வரும் நாட்டில் ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கூடவே அடுத்த சில டைமென்ஷன்ஸ் பேச வேண்டியதாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயம், அதாவது இது வந்து தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு இப்போ தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கான இடம் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இடம் கிடையாது, 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு நெருக்கடியான இடத்துல நம்ம மாட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டோட உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி தமிழ்நாட்டோட முதல்வர், அதாவது இவ்வளோ விஷயங்கள் சீரியஸாக போயிட்டு இருக்கு, இவ்வளோ விஷயம் சீரியஸாக போனால் ஒருத்தர் அமைதியை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். அவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் அவர்கள் தான். இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட ரியாக்ஷனே இல்லை. இது ஒரு சீரியஸான விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ வரையும் டிவிக்கு ஐடி விங்கில் இருந்தோ அல்லது முதலமைச்சர் அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இருந்தோ அந்த பார்ட்டியுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இருந்தோ எந்த விதமான கண்டன அறிக்கையோ எந்த விதமான எதிர்ப்போ இதுவரை பதிவு செய்யப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது வருந்தத்தக்க ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, இஸ்லாமியர்கள் பிரச்சனை. இப்போ என்னென்னா, இந்த பர்டிகுலர் பாடல் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக இஸ்லாமியர்களை பாட முடியாது. அதில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பாடலை இஸ்லாமியர்கள் பாடக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும் போது இந்த இஸ்லாமியர்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த பர்டிகுலர் கேள்வி நம்ம யாரை நோக்கி எழுப்புறோம் அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி, இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா, 107 நம்பரோட இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய திரு காதர் மொய்தீன் அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். ஏன் அப்படின்னா, அண்மையில் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காம போனால் எங்கள் இஸ்லாமிய சமூகமே எங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும் அப்படின்ற அளவில் தன்னோட வேதனையை பதிவு செஞ்சார். இஸ்லாமிய சமூகத்திலேருந்து எனக்கு ஒரு பெரிய அழுத்தம் வருதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இனி இந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ண போகிறாங்க? பாஜக மூர்க்கத்தனமாக அவங்க எப்படிலாம் அவங்களுக்கு நம்பர் இப்போ இந்த பிரச்சனைலாம் கையில் எடுக்கின்ற அவசியமே இல்லை. வெவ்வேறு விஷயத்தை கையில் எடுத்து செய்யலாம். ஆனால் இப்போவும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது இப்போ இஸ்லாமியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஐஎம்எல்லோட வாக்கு வங்கி இப்போ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கு அந்த பார்ட்டி என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பிறகு அந்த பார்ட்டி ஆதரவு கொடுத்துருக்கூடிய விஜய் அவர்கள் இதில் என்ன விஷயம் செய்ய போகிறாரு? இந்த விஜய் அவர்கள் எப்படி இஸ்லாமியர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களோட அந்த 2 எம்எல்ஏக்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குன்ற ஒரு நெருக்கடி வச்சுட்டு பார்த்தீங்களா, அந்த ஆதரவு பெற்ற விஜய் அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு நன்றி கடனாக இந்த விஷயத்தில் என்ன செய்ய போகிறாரு? அவங்களோட நம்பிக்கை பாதுகாக்கிற மாதிரியோ அவங்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கிற மாதிரியோ அவங்களுக்காக என்ன பண்ண போகிறாரு, என்ன போராட்டத்தை முன்னெடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். இதை தாண்டி மற்ற இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்கெல்லாம் வந்து ஒரு கண்டன ஜஸ்ட் ஒரு சின்ன அறிக்கை விட்டுட்டு அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி ஒரு பெரிய அளவில் எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லை. இதெல்லாம் வந்து முதல்வர் விஜய்க்கான பிரச்சனை. இதெல்லாம் போக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது. விஜய் வேறு, ஜோசப் விஜய் வேறு. இந்த இடத்துல ஏன் ஜோசப் விஜய்ங்கிறத குறிப்பேன் அப்படின்னா, இந்த ஃபாரின் ரெகுலேஷன் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸோடைய சொத்துக்கள் எல்லாம் கைப்பற்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை பாஜக கொண்டு வராங்க. இது வந்து ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனை. இப்போ நேற்றைய முந்தின தினம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்களில் ஒரு பெரிய போராட்டமும் பெரிய ஆர்ப்பாட்டமும் நடந்திருக்கு. அதெல்லாம் யார் செஞ்சுருக்காங்கன்னா, சிறுபான்மையினர் நலக்குழுக்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பாக இது கிறிஸ்தவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிரச்சனை கிறிஸ்தவனுடைய அந்த அசட்ஸுக்கு ஒரு பெரிய குறி வச்சுருக்காங்க, பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து 2 நாள் முன்னாடி வந்து தி ஹிந்து ஆங்கில செய்தித்தாளில் திருச்சி ரீஜனில் நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அந்த செய்தி இங்கே பதிவிடுறேன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இஸ்லாமிய பிரச்சனைகளை எப்படி விஜய் அவர்கள் சைலண்டாக இருக்காரோ அதே மாதிரி இந்த கிறிஸ்தவருடைய பிரச்சனையும் அவர் சைலண்டாக இருக்கார் அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க விஷயம். இது வந்து இந்த விஷயத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதையும் கிறிஸ்துவ மக்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த இடத்துல இஸ்லாமிய மக்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த டைமென்ஷன் என்ன தெரியுங்களா? இந்த பிரச்சனை அவ்வளவும் நிச்சயமாக நீதிமன்றத்தில் கடுமையான ஒரு
பிரச்சனையை எதிர்கொள்ள போகுது. அது ஏன் அப்படின்னா, அடிப்படையில் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் அடிப்படையில் இது அவ்வளவும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க விஷயம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பாடக்கூடிய தேசிய கீதம்ங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாரதம் அப்படிங்கிறது அதை மென்ஷன் பண்ணி பாடல் வரிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியங்கிற பேரோ அல்லது பாரதம்ங்கிற பேரோ இந்த வந்தே மாதரம் பாடலில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்ததா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சில கூறுகளை வந்து இது மீறுது. அந்த கூறுகள் சொல்லக்கூடிய அந்த விதியை வந்து இது மீறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, கூறு 25 என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க உள்ள இந்தியர்கள் அனைவரும் தங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு கடவுளையோ, ஒரு மதத்தையோ வழிபடக்கூடிய உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து கூறு 51 ஏ உட்பிரிவு எச். அதில் வந்து என்ன வழங்கப்பட்டிருக்குன்னா, அறிவியல் பூர்வமாக சிந்திப்பதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலரான இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து மீறக்கூடிய விஷயத்தில் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வன்முறை தூண்டக்கூடிய வகையில் காளி கையில் இருக்கிற ஆயுதங்கள் அதை போற்ற வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, தாமரை மலரில் வீற்றிருக்கும் லட்சுமியே இல்லை துர்க்கையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ தாமரை மலரில் வீற்றிருக்கும் நபிகள் நாயகமே அப்படின்னு இருந்தால் இஸ்லாமியர்கள் இந்த பாட்டை பாடுவாங்க. அதே மாதிரி தாமரை மலரில் வீற்றிருக்கும் இயேசுநாதரே அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இந்த பாடலை பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பலரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் விட்டுருங்க. பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சிகள்னு சொல்லி பலரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் விட்டினா கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்லி நாத்திகர்கள் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் இந்த பாடலை எப்படி பாடுவாங்கன்ற நெருக்கடி இருக்குது. ஸோ அடிப்படையில் இந்தியர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றுவதற்கோ அல்லது மதத்தை பின்பற்றாமல் ஒரு நாத்திகரை வாழ்வதற்கோ இந்த பாடல் அந்த அனுமதி அவங்களுக்கு வழங்கலை. கட்டாயமாக அவங்களை திணிக்கும் போது அது பெரிய சிக்கலாக மாறுது. ஸோ தனி மனித உரிமைகள் இங்கே மீறப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 13 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு புதிய சட்டம் இயற்றப்படுது நாடாளுமன்றத்தில் அப்படின்னா, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை வயலேட் பண்ணுது, அதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துது. ஸோ அப்படி பார்த்தா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல பிரிவுகளை, பல கூறுகளை இது வந்து மீறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது கட்டாயமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று சட்டமாக மாறும் பொழுது நீதிமன்றத்தில் கடுமையான ஃபைட் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத மட்டும் நான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது பாஜக தங்களுடைய அந்த கோர் பாலிடிக்ஸில் இருந்து அந்த மைய அரசியலேருந்து விலகாமல் அந்த இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் ரொம்ப தீர்க்கமாக நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. இதால் பாதிக்கப்படக்கூடிய மற்ற அந்த மக்களோ, அந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாத போக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி இந்த விஷயத்தில் ஒன்றிணைய போது பாஜக எதிர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நீதிமன்றம் எப்படி பாஜகவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் அவர்களோட அவர் இந்த சைலண்டாகவே இந்த அரசியலை இன்னும் எவ்வளோ நாள் கொண்டு போக போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனையில் தனக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோட நலனுக்காக கூட வாய் திறந்து பேசாமல் அவர் அமைதியாக இருக்கிற போக்குங்கிறது அவர் மீது கடுமையான விமர்சனங்களாக திரும்புது. இதெல்லாம் எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறாரு, வரும் நாட்களில் இந்த விஷயங்கள்லாம் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.